குட்டிப்புலி கூட்டம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 27ஆம் தேதி கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடக்க போகிறதா தலைவர் தளபதி விஜய் அவங்க அறிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து மாவட்டந்தோறும் ஆலோசனை கூட்டங்களை நடத்திட்டுருக்காங்க. இதற்காக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவங்க ஒவ்வொரு மாவட்டந்தோறுமாக சென்று அங்கே இருக்க நிர்வாகிகளோட ஆலோசனைகளையும் எப்படி வரணுன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் விவாதிச்சுட்டு வராங்க. ஸோ அப்படி ஒரு தஞ்சாவூரில் நடந்த ஒரு நிகழ்வில் தான் அவங்க பேசியிருக்கிற ஒரு விடயம் அது இப்போது பேசு பொருளாக இருக்குது. அது என்னன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மாநாடுக்கு வர்றதுக்கான நிபந்தனைகளை சொல்லிகிட்டே வராரு. அதாவது வண்டியில் 55 பேர்னா 55 பேர் தான் வரணும், அளவுக்கு அதிகமாக ஆட்களை ஏற்றிட்டு வரக்கூடாது, இது நம்ம தளபதிக்கு பேரை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராரு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தளபதி நம்ம சம்பாதிக்கிறதுலேருந்து 1% இல்லை 2% எடுத்து தான் மக்களுக்கு உதவி செய்யணும், யாரும் கடன் வாங்கி உதவி செய்யக்கூடாதுன்றதை சொல்லிட்டு வராரு. அதற்கான வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு போடுறேன். முதலில் குடும்பத்தை பார்க்க வேண்டும், அடுத்தபடியாக தொழிலை பார்க்க வேண்டும். அதில் கிடைக்கும் ஒரு வருமானத்தில் 1%மோ 2%மோ எடுத்து மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் நம்ம தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் சொல்லிட்டு வந்த புஷி ஆனந்த் கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கழகத்தோழர் ஒருத்தர் அவர்கிட்ட பகிர்ந்த செய்தியை சொல்கிறாரு. அது என்னென்னா, நான் அக்டோபர் 26, 27 லீவு கேட்டிருந்தேன், லீவ் எடுத்தீங்கன்னா போனஸ் கிடையாதுன்னு ஓனர் சொல்கிறாரு. அதுக்கு இவர் எனக்கு தளபதி பார்க்க போகிறது தான் முக்கியம், போனஸ் வேணான்றதை சொல்லியிருக்காரு. அதை தான் புஷி ஆனந்த் வீடியோவில் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஒரு கடையில் நம்ம நிர்வாகி பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு லீவ் ஒண்ணு முதலாளி 26, 27 அந்த நேரம் எவ்வளவு ஒரு முக்கியமான நாள், நீ லீவ் கேட்கற அப்படின்னு. முதலாளி நான் 18 வருஷமா வேலை செஞ்சு நிக்கிறேன், எனக்கு 2 நாள் லீவ் கொடுத்துரு அப்படின்னதுக்கு, இல்ல அப்படின்னா நீ பண்ணினா உனக்கு போனஸ் கொடுக்க மாட்டேன், வேலையை விட்டு எடுத்துருவேன்னு. நீ வேலையை விட்டு எடுத்தா நீ போனஸ் கொடுத்தானா என் தலைவர் தளபதி நான் போய் பார்க்கணும், உன் வேலையும் வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 வீடியோவையும் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன், நீங்களே பார்த்தீங்க. இதில் எனக்கு எந்த தப்பும் இருந்த மாதிரி தெரில. உங்களுக்கு ஏதாச்சும் தப்பாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம் இன்னொரு வீடியோவில். நன்றி, வணக்கம்.